கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களை. என் தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. உட்காருக்குள் பழகின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பமோ. உட்காருக்குள் பழகின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பமோ. என்னையுமே தம் சாயலாய் என்றும் உருவாக்குவார். என்னையுமே அதே அனுபவத்தை சாயலாய் என்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. உன்னை போல உடனிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல உடனிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. காணிக்குமே சோதித்திடார் ஆக்கிட பலனைப்பார். காணிக்குமே சோதித்திடார் ஆக்கிட பலனைப்பார். தேவ சித்தம் நிறைவேற எதையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. நிறைவேற எதையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. அத்திமரம் குளிராமல் ஆசிரியர்களுக்கு நஷ்டம் வந்தாலும். அத்திமரம் குளிராமல் ஆசிரியர்களுக்கு நஷ்டம் வந்தாலும். கர்த்தருக்கு சந்தோஷமாய் நிற்கவும் மகிழ்ச்சியுமே. கர்த்தருக்கு சந்தோஷமாய் நிற்கவும் மகிழ்ச்சியுமே. தேவ சித்தம் என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்து. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்து. கற்பலன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்தீருமே. கற்பலன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்தீருமே. தேவ சித்தம் நிறைவேற எதையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. முன்னறிந்து அழைத்த தேவன் முன்னின்று நலமுடன் நடத்துவார். விசுவாசத்தோடு அழைத்தவரே
அகலந்து நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடிவிடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடிவிடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. சோதனையே சகித்தவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையே சகித்தவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவக்கிடம் வெற்றிடுவார், ஒளியாய் பிரகாசிப்பார். ஜீவக்கிடம் வெற்றிடுவார், ஒளியாய் பிரகாசிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. என் கஷ்டம் எல்லாம் தொலையும் இந்நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் இந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் இந்நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் இந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அருள் புரிவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ளலாம். அல்லேலூயா. எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 6:33. 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எல்லாம் கூட கூட விசுவாசத்தை இந்த வருஷத்தை ஒரு விசுவாசத்தோடு துவக்கி இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, முதலாவது யாருக்கு? தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு. அந்த முதலாவது 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 எல்லாவற்றிலும் இந்த வருஷத்தில் நம்ம முதலாவது கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அவர் உன் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பார். அப்படி வச்சுக்கலாம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காருன்னா அந்த முதல் பாக்ஸை நான் தான் வாங்குவேன். யார் வாங்குறது? யார் வாங்குறது? நான் தான் வாங்குவேன். அந்த விசுவாசம் வேணும். கடைசியாலும் கூட நான் வாங்குவேன் அப்படி இல்லை, முதல்ல நான் தான் வாங்குவேன். அந்த விசுவாசம் இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நல்ல பந்தி வச்சு தலைவாழை இலை போட்டு நல்லா அப்படியே லட்டு வச்சுட்டே வராங்கன்னு வைங்களேன். கடைசி 2 இலைக்கு லட்டு இல்லை, என்ன ஆகும் கதை? என்ன ஆகும்? அவ்வளோதான். அவன் கையை பார்க்க வேண்டியதான், அப்படியே மற்ற பக்கத்தில் லட்டை பார்க்க வேண்டியதான், மற்ற இடம் அப்படியே பார்க்க வேண்டியதான், அப்படியே பார்க்க வேண்டிய வருமா வராதா, அவ்வளோதான். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நமக்கு என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. மட்டன் பிரியாணியே போட்டாலும் திருப்தி இருக்காது. ஏன்னா என்ன இல்லை, அங்கே லட்டு இல்லை.
அங்கே என்னாச்சு? எனக்கு தான் வைக்க மாட்டாங்க, எனக்கு தான் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் போராட்டம், அப்படி தானே வரும். ஆனால் விசுவாசத்தில் பிள்ளைங்களை அப்படி இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் ஃபஸ்ட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாருன்னு ஒவ்வொருவரும் நீங்கள் நினைக்க ஆரம்பிங்களா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பாருங்கள். அப்போ அதற்கேற்றபடி முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேட பழகும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் முதல்ல உனக்கு கொடுத்துட்டு தான் முதல்ல உனக்காகத்தான் வருவார். அல்லேலூயா, உனக்காகத்தான் வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு அதிசயங்களை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் ஊழியம் கிராமமாய் அவர் நடந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எப்போ 30 வயது வரைக்கும் அமைதியாக இருந்த ஆண்டவர், இருந்த இடம் தெரியல, அமைதியாக வாழ்ந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்கிறார் 30 வயது வரைக்கும். ஒரு 3.5 ஆண்டுகள் தான் அவருடைய வேலை. அந்த 3.5 ஆண்டுகளில் அவர் போன இடங்களில் எல்லாம் மனதுருக்கம் இருந்தது. மனதுருக்கம் இருந்த இடத்துல எல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது. அல்லேலூயா. சாப்பிட்றதுக்கு கூட மனதிற்கும் தான். செத்தவனை எழுப்புறதுக்கு மாத்திரம் மனதுருக்கம் இல்லை, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட அவர் மனதுருக்கினார். எப்படியா? வனாந்தரத்தில் 3 நாள் பிரசங்கம் பண்ணி அவர் முடித்து கிளம்பும் பொழுது இந்த பிள்ளைகளை 3 நாள் பட்டினியாக இருந்தாங்களே, இவங்க ஆவிக்குரிய ஆகாரத்தை மட்டும்தான் அனுபவிச்சாங்க, இவங்க நல்ல அந்த உலகத்துக்குரிய ஆகாரத்தை நம்ம கொடுத்து அனுப்பணுமே. அவருக்கு அந்த வாஞ்ச மனதுருக்கினார். இவர்களுக்கு எதையாவது கொடுக்கணுமே. உடனே மற்றவங்களாம் என்னத்தை பார்த்தான்? சூழ்நிலையை பார்த்தான், பேலன்ஸை பார்க்குறான். துட்டு வேற இல்லை. 200 பணம் வாங்கினாலும் கூட இங்கே பத்தாது, அதுவும் இல்லாத எங்கே போய் வாங்குறது, ஒன்றும் இல்லையே அப்படின்னு இல்லைன்னு தான் சொன்னான் யார் கூட இருந்தவெல்லாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனதுருகினார், இல்லை உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு 5 அப்பம் 2 மீன் சின்ன பையன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. மனதுருக்கம் அங்கே ஒரு அதிசயத்தை செய்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மனதுருகத்தின் தேவன் உன் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையில் மனதுருகி என் பிள்ளைக்கு எதையாவது கொடுத்து அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், உலக பிரகாரமான தாய் தகப்பனை பார்க்க போகும்போது நமக்கு சகலத்தையும் செய்து அனுப்புவாங்க. திடீர்னு நம்ம போனோம், பார்க்க போனோம், வீட்டுக்கு போனோம், அல்லேலூயா, எதையாகிலும் கொடுத்து அனுப்புவாங்க. உலக பிரகாரமான தாய் தகப்பனை உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த பரம தகப்பன் உங்களுக்கு சும்மா விட்டுருவாரா? அல்லேலூயா. உங்களுக்கு நிறைவானதை தருவார். என்ன தருவார்? நிறைவானதை தருவார். அப்போ முதலாவது அவரை தேடு, அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அதற்கு கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன செய்யணுமா? அவரை நல்லா சத்தமா சொல்லுங்களேன், அவரை முதல்ல துதிக்கணும், அவரை முதல்ல ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த முதல் வேளையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த துதியோடு எழுந்து நைட்டு நீ படுக்கும்போதே உன் ஜெபமே அதாக தான் இருக்கணும். இரவில் நல்ல தூங்கி நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்கு போய் காலையிலும் சரியான நேரத்தில் எழுந்து, அது எப்படி எழுணுமா? துதியோடு எழுந்து உன்னுடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு தாரும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு நீர் தாரும். அப்படிப்பட்ட திராணியை எனக்கு நீர் கட்டளையிடும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு கொடும் என்று நீ ஜெபித்து பழகு. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்தில் அந்த துதியை கற்றுக் கொடுத்து யாருக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு பார்த்தோம். லேயால யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் என்ன. ஆனால் பாருங்க, அந்த தாய் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? தனக்கு பிறந்த குழந்தைக்கே துதினே பேர் வச்சாங்க. பாருங்க, யூதான்னா என்னவா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே உன் வாழ்க்கையில் ஆமென், அந்த துதியில் எல்லாமே, அந்த துதியில் தான் வல்லமை இருக்கிறது, அந்த துதியில் தான் மகிமை இருக்கிறது, அந்த துதியில் தான் ஆசீர்வாதம் வரும், அந்த துதியினால் தான் உன் சத்துருவை நீ மேற்கொள்ள முடியும், அந்த துதியினால் தான் அந்த எரிகோ போன்ற மதில்கள் நிர்மூலமாகும். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, 7 நாள் சுற்றி வந்து 7வது நாள் என்ன செய்தாங்க? 7 முறை
ஆர்ப்பரித்து பாடி கர்த்தரை துதித்து என்ன செய்தாங்க? அவங்க கம்பீரித்தார்கள். அப்பொழுது அந்த மதில்கள் எல்லாம் இடிந்து போடும். உன் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட மதில்கள் இருக்குமானால் அது உடைவதற்கு ஒரே ஒரு சாவி உன் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சாவி தான் வல்லமையுள்ள சாவி. என்ன சாவி அது? துதி. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் வேளையில் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, என் தேவனாய கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீ ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த துதி முன் செல்லட்டும். அந்த துதி எதற்கெடுத்தாலும் துதி தான். ஹல்லேலூயா. அதனால தான் போருக்கு அங்கே சத்துருக்களை சந்திப்பதற்கு போவதற்கு முன்பாக யாரை முன்னிறுத்தினாங்க? கோத்திரத்தில் எந்த கோத்திரம் முன்னாடி நின்றுதான்? யூதா கோத்திரம் முன்னே நின்றது. அப்ப துதி முன்னே செல்லும் பொழுது ஆர்ப்பரிப்பு பின்னே செல்லும். ஹல்லேலூயா. அங்கே அவன் கூடவே ஜெயமும் கடந்து வரும். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆலோசனை கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கடைசி நேரம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கறதுக்கு நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்க ஜெபிக்கிறாரு. தன்னுடைய சீஷர்கள் எல்லா இடத்துலையும் சொல்றாரு, ஒரு மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க கூடாதா? ஒரு ஜெபத்தில் போய் இருந்துட்டு திரும்ப வர்றார். வந்து பார்க்குறார், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான். அவங்கள்ட்ட தன்னை கடிந்து கொள்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் உங்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆயுசு நாட்களை ஆண்டவர் நீடித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த ஈவு இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவனை கொண்டு தானே. ஆமா, அந்த நினைவு இருக்கணும். ஆமா தானே? என் உயிர், என் மூச்சு எல்லாம் நீங்க தான். அவர் லேசா அப்படின்னு ஆஃப் பண்ண அவ்வளவுதான். ஏசப்பா, ஏசப்பா, என் உயிரும் என் மூச்சும் நீங்க தானப்பா. ஏசப்பா, ஏசப்பா, என் உயிரும் என் மூச்சும் நீங்க தானப்பா. நான் சுவாசிக்கும் காற்று நீங்க தந்த பிச்சை, நான் வாழும் வாழ்க்கை நீங்க தந்த கிருபை. நான் சுவாசிக்கும் காற்று தந்த பிச்சை, நான் வாழும் வாழ்க்கை எல்லாம் சொல்லுங்க. நீங்க தந்த கிருபை. நான் சுவாசிக்கும் காற்று நீங்க தந்த பிச்சை, நான் வாழும் வாழ்க்கை நீங்க தந்த கிருபை. என் உயிரே நான் உம்மை நேசிக்கிறேன், என் உறவே நான் உம்மை நேசிக்கிறேன். என் உயிரே நான் உம்மை நேசிக்கிறேன், என் உறவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா, என் உயிரும் என் மூச்சும் நீங்க தானப்பா. ஏசப்பா, ஏசப்பா, என் உயிரும் என் மூச்சும் நீங்க தானப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அப்படியே நம்ம உடம்போட
மூச்சோட ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அது அவர் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த கிருபை. அந்த கிருபையினால தான் நான் பிழைத்திருக்கிறேன். அந்த கிருபை தான் என்னை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது, தப்புவிக்கிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, என்னை வழி நடத்துகிறது, என்னை ஆட்கொண்டு நடத்துகிறது. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிறது, என்னை பாதுகாக்கிறது, என்னை பராமரிக்கிறது, எனக்கு பக்கபலமாக இருக்கிறது, எனக்கு நன்மை செய்கிறது, என் மேல் இரக்கம் பாராட்டுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அவருடைய கிருபை தான். அந்த கிருபை தான் என்ன ஒவ்வொரு நாளும் தகுதியாய் நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் அவரை தேடணும். ஏன் தேடணும்? இதனால தான் தேடணும். ஏன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை அவர் எனக்கு கொடுத்த கிருபை. அந்த கிருபையை எண்ணி தான் நான் வாழணும். நான் சுவாசிக்கிற காற்று அவர் தந்த பிச்சை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை எண்ணி நான் என்ன செய்யணும்? அவரை நான் துதிக்கணும். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், உன் முதல் நேரம் துதி. துதி முடிந்த உடனே அடுத்து ஜெப வேலை. ஹல்லேலூயா. என்னமா ஜெப நேரம்? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தில் நீ தசமம் கொடுத்தா கூட குறைஞ்சபட்சம் எவ்வளோ போயிடும்? ஒரு 2 மணி நேரம் வருமா? குறைச்சி வச்சா கூட ஒரு 2 மணி நேரம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 மணி நேரமாவது, ஒரு மணி நேரம் உனக்கு, 1 மணி நேரம் எனக்கு. சின்ன வயசில் சொல்லுவோம்ல, 1 மணி நேரம், ஒன்று சாமிக்கு, ஒன்று எனக்கு. அது மாதிரி விடுங்க. 1 மணி நேரமாவது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்களேன். சீசர்களை பார்த்து வியாகுலத்தோடு இவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் வந்து இவங்க எல்லாம் என்ன செய்யறான்? எல்லாம் தூக்கத்தின் ஆவி, எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறான். அவங்கள எழுப்பி ஆண்டவர் கேட்குறாரு தட்டி, நீங்கள் 1 மணி நேரமாவது, ஏன் எனக்காக இல்லை, சோதனைக்குட்படாதபடிக்கு, நீ எச்சரிக்கையாக இருப்பதற்கு, உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு, உன் சமாதானத்துக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு, உன் வாழ்க்கையில் நன்மையை சுதந்திரிப்பதற்கு நீ என்ன செய்யக்கூடாது? 1 மணி நேரமாவது பிரயாசப்படக்கூடாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் அதை நம்ம கவனமாக செய்ய பழகிக்கணும். எதை செய்தாலும் அதை ஞானமாக செய்ய நம்ம பழகணும். ஹல்லேலூயா. நம்ம செய்கிறத கவனமாக செய்யும் பொழுது, அதை நேர்த்தியாய் செய்யும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த முதல் வேளையை, முதல் மணி நேரத்தை கர்த்தருடைய ஜெப வேளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடுமானால், அது ஏன் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே அப்பொழுது மத்தியில் வருகிற அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ மகிமை அந்த நாள் முழுவதிலும் உன் கூடவே இருக்கும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி எப்படி இருப்பார்? இப்படித்தான் அவருடைய மகிமை கடந்து போகும். தன்னுடைய ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட பண்ணின அந்த நேரம் முதல், பகலிலே மேகஸ்தம்பத்தை கொண்டும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டும் வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை கொண்டும் அவருடைய மகிமையை கொண்டும் உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு அந்த முதல் வேலையை அவர் சமூகத்தில் நீ ஆரம்பிக்கப்படவே. ஹல்லேலூயா. அந்த முதல் வேலை, அந்த முன் செல்லுகிற அந்த துதி, அந்த துதிக்கு பின்னால ஒரு ஜெப தூபம். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? நறுமணமாய் இருக்கட்டும். இப்போ ஆரம்பிக்கிற அந்த பிரசன்னம் அந்த நாள் முழுவதிலும் அப்படியே உன்னோடு கூட கலந்து வரும். ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆண்டவர் உனக்கு குறித்த இடம் எது? இதுதான் உனக்கு சீனாய், இதுதான் உனக்கு மோரியா, இதுதான் உனக்கு பெதஸ்தா, இதுதான் உனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா.
இந்த இடத்திற்கு நீ என்ன செய்ய? ஆயத்தமாகி. எப்போ? அதிகாலையில் எழுந்து நீ ஆயத்தமாகு பலி செலுத்துவதற்கு. அப்ப இந்த ஆபிரகாமுக்கு பலி செலுத்துவதற்கு ஒரு ஆவி இருந்தது, ஒரு ஆசை இருந்தது, ஒரு வழக்கம் இருந்தது. அது எப்ப இருந்தது? அதிகாலையில். அல்லேலூயா. ஏனென்றால் அதிகாலையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்குதான்? மன்னா. அது வெயில் பட்டா உருகிருமா, கொஞ்சம் உஷ்ணம் லேசா வெளிச்சம் வந்தா என்ன ஆயிடுமா? அது அப்படி. அது என்ன? யாருடைய உணவா? அது தேவர்கள் உண்ணும் உணவை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுத்து. அதை சாதாரணமா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கு எப்படி என்ன பலன் இருந்ததா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்ததாம். அதிகாலையில தேடுகிறவனுக்கு மன்னாவை பொழிகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய பாளையத்திற்கு முன்பாக எவ்வளவு விழுந்தாலும் அதை என்ன செய்வாங்க? தேவைக்கு ஏற்ப சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது. உன் தேவைக்கு ஏற்ற மன்னாவை நீ எடுத்துக்கலாம். அப்ப மன்னா பொழிகிறது என்றால் அதை எடுப்பதற்கு நீ ஆயத்தமாகி நீ காத்திருக்கணும். எப்படி? துதியோடு, ஜெபத்தோடு. நீ அதிகாலையில காத்திருக்கும் பொழுது அன்றைய மன்னா உனக்கு கொடுக்கப்படும், ஆகாரம் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நீ குறைவுகளோடு இருக்கக்கூடுமானால் அது எப்படி? உன்னுடைய வழக்க முறைதான், உன்னுடைய வாழ்வியல் முறைதான். ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசேட்ட சொல்றாரு, நீங்க அதை வாசிங்களேன், யாத்திராகமம் 34:2 வாசிங்களேன். மோசே, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீ என்ன செய்ய? விடியற் காலத்தில் காலையில விடியற் காலத்துல ஏர்லி மார்னிங் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் நீ ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்ப காலையில அவர் ஒரு இடத்தை குறிப்பாரானால் அங்கே அவர் சமூகம் இருக்கிறது என்பது அர்த்தம். நீ வருவதற்கு முன்பாகவே அவர் வந்து நின்று விடுவார். உனக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிற தேவன், உண்மையில் மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவனாகிய கர்த்தர். அவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரானால், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே நீ காலமே நீ என் சமூகத்தில் வந்து நீ நில்லே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம அதை தான் செய்யறதில்லை, கீழ்ப்படுகிறதில்ல. நம்ம அதை கேட்கறதில்ல, கேட்டும் கேட்காதவர்கள் போல தான் இருப்போம். இதை சொன்ன ஆண்டவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன செய்ய? அதிகாலை வேளையில பிதாவின் சன்னிதானத்திற்கு அவர் செல்லுகிற அந்த வழக்கம் இருந்தது. மார்க் 1:35 வாசிக்க கேட்போம். அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து. எப்படியா? அதிகாலைனா எப்பவா? நமக்கு அதிகாலை 8 மணி இருக்குன்னா 8 மணி 9 மணி. ஆனா ஆண்டவர் பாருங்க, அதை அண்டர்லைன் பண்றாரு பாருங்க. அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்கு சொன்னவர் அவர் மாதிரியா இருக்கிறார். அவர் செய்யாதது சொல்லல நமக்கு. அவர் நமக்கு மாதிரியை வைத்து போறார். அவரே நமக்கு மாதிரியா இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்து சொல்ல, நீங்க தான் நான் இப்படியெல்லாம் இருந்தேன் என்பதற்காக சாட்சினா என்ன? அப்படியே ரிஃப்ளெக்டட். அவள் தான் நீங்க தான் மிரர், நீங்க தான் கண்ணாடி. கண்ணாடியில் என்ன பார்க்குறோமோ அப்படியே தெரியல, அதான் மிரர், அதான் ரிஃப்ளெக்டர் இருக்கிறது, அதுதான் பிரதிபலிக்குமே. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு சாட்சிகள், நீங்க தான் எனக்கு அடையாளங்கள். அப்ப நான் என்ன செய்தேன்? நான் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து நான் தேவ சந்நிதி முன்ல என்ன செய்வேன்? நான் காத்திருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் பிள்ளைகளாகிய நீங்களும் என்ன செய்ய? நீங்க இருட்டோட அதிகாலையில் இருட்டோட எழுந்து நீங்க என்ன செய்ய? காத்திருங்க. அந்த இடத்தை நீங்க என்ன செய்ய? முன்குறித்து
அந்த இடத்துல கவனமா நீங்க என்ன செய்ய, உனக்கு காண்பிக்கிற இடத்துல, உனக்கு காண்பிக்கிற ஸ்தானத்துல நீ நின்று என்ன செய்ய, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்காக துதி செலுத்து, பலி செலுத்து. அப்பொழுது உன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் காலை நீங்க புலம்பல் 3:23 அதுதான் சொல்லுகிறது. அதுதான் காலை தோறும் அங்க கிருபைகள் எப்படி இருக்கிறதா, புதிதா இருக்கிறது. அதனாலதான் அதிகாலை, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதிகாலையில் இந்த ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அதிகாலை ஜெபத்துல மகிமை தங்கி இருக்கும். அந்த மகிமையில் இருக்கலாம். நீ அழகாய் நீ ஆரம்பிக்க துதி, ஆமை நீ ஆரம்பிச்சு நீ பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நீ கேட்கறதுக்கு முன்னாடியே அங்கே பதில் கிடைத்து விடும். உன் இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும். நீ எதிர்பாராத நன்மைகள் உன்னை தேடி வரும். டோர் டெலிவரி. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, வேடிக்கை ஒரு பழைய கதை ஒரு இருக்கு. தேவ தூதர் வந்து ஒரு 3 பேரை, ஒரு 3 விசுவாசிகள், வேற யாரும் இல்லை, 3 விசுவாசிகள், 3 விசுவாசிகள் எழுப்பி ஒவ்வொருத்தையும் என்ன ஆசை உங்களுக்கு அப்படின்னு கேட்கலான்ட்டு முதல்ல ஒரு விசுவாசிய தட்டி தேவ தூதர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எப்போ? அதிகாலையில், முதல்ல காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரே ஸ்டைலு, காலையில் எழுந்த உடனே செய்தித்தாள் வாசிப்பேன். தினத்தந்தி தான் வாசிப்பேன், செய்தித்தாள். அது தினத்தந்தி தான் வாசிப்பேன். அதில் நாட்டில் இருக்கிற நிலவரம், இன்னைக்கு என்ன நிலவரம் எல்லாத்தையும் வாசித்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்வேன், வாசித்து நிம்மதியாக ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு நாள் ஃபுல்லாக அன்னைக்கு ஃப்ரீயாக இருப்பேன். ரைட்டு. 2வது ஆள்கிட்ட கேட்குற தட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் எனக்கு என்னன்னு தெரியல, காஃபி பைத்தியம், காஃபி, பெட் காஃபி. எழுந்த உடனே காஃபி தான் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு நல்ல காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும் டெய்லி. அந்த காஃபி தான் எனக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக. காஃபி சாப்பிடலன்னு வச்சுக்கலாம், பைத்தியமே பிடிச்சிடும். அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குமா, பைத்தியமே பிடிச்சிருமா காஃபி இல்லாமல். அதனால காஃபி நான் விரும்பி சாப்பிட்ற பழக்கம். அதுதான் என்னுடைய முதல் வழக்கம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். 3வது இருந்தவர் சொல்றார், நான் தினமும் என் ஆண்டுடைய பிரசன்னத்தை தேடுவேன், அவர் முகத்தை பார்ப்பேன், அவர் மகிமையில் நிற்பேன். அந்த நாள் பூரா எனக்கு மிகுந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவாய் நடத்துகிற ஒரு அனுபவத்தை நான் இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு இன்னும் அப்படியே பிரசன்னத்துக்குள்ளே போகணும், என்னை கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட? தேவதூதர். சொன்ன மாயத்தில் வானத்தை திறந்து அந்த மகிமையை அவருக்கு வெளிப்படுத்தினாராம் அந்த தேவதூதன். இன்னைக்கு இந்த 3வது தரத்தில் நீ இருக்கக்கூடுமானால் நீ பாக்கியவானா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில் தேவனை தேடுகிற பழக்கம் உனக்கு இருக்குமானால் துதியின் ஆவி அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும். அந்த ஜெப நேரத்தை, முதல் நேரத்தை உன் வாழ்க்கையில் என்ன ஜெப நேரமாய் நீ வைத்திருப்ப, அனுமதித்திருப்ப. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பிள்ளையாய் இருப்ப. அப்பொழுது உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அவைகளில் கூட கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவார், உன்னுடைய மகிமைப்படுவார். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். எனவே நீங்க என்ன செய்யணும், 1 மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது நீங்க என்ன செய்யணும், கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்த பழகுங்க. கர்த்தரை நீங்க உங்க வாழ்க்கையில செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலே ஒரு நாள் கூட பத்தாது. ஆமாதான், நீங்க யாருக்காக நீ ஜெபம் பண்ண வேணாம். உனக்கு என்னென்னலாம் நினைவு இருக்கோ, நினைவுகள்ல இருந்து ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை அதை மாத்திரம் சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு உனக்கு நினைவூட்டுறதுக்கு மட்டும் நீ ஸ்தோத்திரம் 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 சொல்லி வந்தாலே டைம் நாள் போதாது. அல்லேலூயா. நம்ம பாடுறது மட்டும் பாடல, 1000 நன்மைகள்
என் வாழ்க்கையில நீ செய்தீரே. நம்ம சொல்றது முக்கியம் இல்லை, 1000 நாவுகள் போதாது அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. அதை நினைக்கிறோமா, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா, அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுதே நீ அந்த தேங்க்ஸ் சொல்லி பழகினாலே அதுவே உனக்கு பெரிய ஒரு பலி செலுத்துதல் தான், நன்றி செலுத்துதல். ஆபிரகாம் அவன் பலி செலுத்துவதற்கு அதிகாலமே அவன் ஆயத்தமாய் காத்திருந்தவன். ஆண்டவரை பார்க்கணும்னு ஆவலாய் இருந்த அந்த மோசைட்ட கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதிகாலமே என்ன செய்ய, நான் குறித்த இடத்துல நீ நெல்லு, அந்த இடத்துக்கு வா, நம்ம மீட் பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிட்ட இடத்துக்கு அவர் வரமாட்டார், அவர் சொன்ன இடத்துக்கு நீ போன பாக்கியவனாயிருப்ப. அல்லேலூயா. அப்ப அவர் எந்த இடத்தை முன்குறித்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீ கவனமா நிற்க பழகு. நீ வேற எங்கேயும் திரும்பாத, அந்த இடத்தை நீ கவனமா பிடிச்சுக்க. அந்த இடத்துல கவனமா நில்லு. என்ன புயல் வந்தாலும் என்ன காற்றடிச்சாலும் அதை பத்தி கவலைப்படாத. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும், ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு, அவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு, அவர் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு இந்த அனுபவம் வரும். எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ காற்று வீசிட்டு, ஆனா எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை நின்று விடுவித்தார். ஆமென். அவன் தான் அவன் நம்பிக்கையாய் சொல்ல முடியும். அவன் தான் துதிக்கிறவன், அவன் தான் ஜெபிக்கிறவன், அவன் தான் திறப்பில் நிற்கிறவன், அவன் தான் ஆயத்தமாய் காத்திருக்கிறவன், அவன் தான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன், அவன் தான் கர்த்தருடைய முகத்தையே தேடுகிறவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க பிலிப்பியர் 4:6-7 வாசிங்களேன். அந்த ஜெபத்துல என்ன இருக்கணுமா, விண்ணப்பம் இருக்கணுமா. அந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை பத்தியும் கவலைப்படாத, காற்றை பத்தியும் கவலைப்படாத, சூழ்நிலையை பார்த்து கவலைப்படாத, இல்லாததை பார்த்து கவலைப்படாத, தரித்திரத்தை பார்த்து கவலைப்படாத, பலவீனத்தை பத்தி, வியாதியை பத்தி, எதை பத்தியும் கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உன்னுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்க இருதயத்தை, உங்கள் சிந்தைகளையும், உங்க சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எப்போ? அப்பவே அதிகாலையில நீ கர்த்தரை துதிக்கிறல, ஆராதிக்கிறல்ல, அப்பவே எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா, நீ ஆட்டோமேட்டிக்கா உன் ஜெபத்துல நீ வைத்து எல்லாவித வேண்டுதலினாலும் ஜெபத்தினால் என்ன செய்ய, நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அந்த கிஃப்ட் தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் உள்ளத்தை, உன் இல்லத்தை அப்படியே ஃபில் பண்ணுமா, ஃபுல்ஃபில் பண்ணும். அப்பவே, சாயந்தரம்னு சொல்லல, அப்பவே ஆண்டவர் உனக்கு அப்பவே தருவார். இவைகள் எல்லாவற்றிலும் கூட கொடுக்கிற ஆண்டவர் உண்டே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு பகுதியை வாசிகள். நீதிமொழிகள் 3:9-10 வாசிக்கலாமே. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு
கர்த்தருக்கு என்ன சத்தத்தை காணா? கர்த்தருக்கு கொடுத்தா தானே சொல்ல போறோம். நமக்கு தான் கொடுக்கறது இல்லை, வாங்கி தானே பழக்கம். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் பழக்கம்னு. அவர் எனக்கு என்ன தருவாரு? சபை எனக்கு என்ன தந்தது? ஆனா சபைக்கு நான் என்ன தந்தேன் அது தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சபை எனக்கு என்ன தரும்? அங்க என்ன தருவாங்க? உலகம் இன்னைக்கு அதுதான் தேடிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதையும் எதிர்பார்த்து வாழ. மனுஷனை பார்த்தா நீ ஏமாந்துருவ, சூழ்நிலை பார்த்தா நீ ஏமாந்துருவ. இந்த உலகத்திற்குரியதையே நோக்கி நீ என்ன செய்ய பார்த்துட்டு இருந்தேன்னா நீ ஏமாந்து போயிடுவ. ஆனா உன்னதத்துக்குரியதை நீ நோக்கி பார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார், அவருடைய கரத்தை பார், அவரிடத்துல விசுவாசி, எல்லாவற்றையும் அவர்களிடத்துல சொல்லு, அவரிடத்துல தெரியப்படுத்து. ஆனா நீ வாங்குவதற்கு தகுதியா இருப்பதற்கு அவர்கிட்ட வாங்கணும்ல. வாங்கினதுக்கு நீ என்னத்தை விதைக்கிற? முதல்ல உன்கிட்ட என்ன இருக்கு? சூழ்நிலை நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு, இந்த எலியா அப்படிதான் ஒரு நாள் டெய்லி அனுபவம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த கேரித் ஆற்றின் கரையின் ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் காகம் டைமுக்கு வருது, சுட சுட இறைச்சி எல்லாம் நல்லா எல்லாம் அப்பமெல்லாம் கொடுத்துட்டு போகுது. இவன் எண்ணமெல்லாம் எங்க வந்துருச்சு? காகம், கேரித்தாறு ரெண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை? ரைட்டு, அதையும் வச்சு போக பண்ணிட்டார் ஒரு நேரம். இது மேலேயே கண்ணை வச்சிருக்க கூடாதுன்னு. அப்பதான் அங்க இருந்துட்டு சொல்றாரு, வத்த பண்ணிட்டு சாரிபாத்தில் ஒரு உதவிக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன், அங்க போய் நீ கொஞ்ச நாள் தங்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் அங்க ஒரு வாசலை வைத்திருக்கிறேன். இங்க போச்சு, இங்க என்னாச்சு? இங்க அவ்வளவுதான், குறிப்பிட்ட காலம். குறிப்பிட்ட காலம் எப்பவுமே நடந்துட்டே இருக்குமா? திடீர்னு ஆறு வத்தி போச்சு, பிரச்சனை வந்தது. தேசத்துல எல்லாம் ஒரு அறிவிப்பு போயிடுச்சு, இவன் தலைக்கு இவ்வளவுன்னு விலை பேசிட்டாங்க, இவன் பார்த்தா கொலை செய்யணும், இவன் உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன். உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த அரண்மனையிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தானா. ஆனா தேசமே தேடுது பக்கத்துல. ஆண்டவர் உன்னை காப்பதற்கு அவர் எங்க வேணாலும் வச்சிருப்பார். ஆண்டவர் உன்னை உருவாக்கணும்னு நினைச்சா உனக்கு எதிராக ஒரு சட்டத்தை போட்டு, சட்டம் போட்டவன் வீட்டுக்குள்ள அவன் கையிலேயே உன்னை வளர்ப்பார், மோசே மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வற்றி போன உடனே அங்க போய் அந்த சாரிபாத் விதவையிட்ட அவன் கேட்கிற கேள்வி, முதலாவது 1 ராஜாக்கள் 17:13 வாசிங்கள. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதைத்தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். முதல்ல நான் சொன்னதை செய். அல்லேலூயா. முதல்ல எனக்கு என்ன செய்ய? ஒரு சின்ன அடை. முதல்ல எனக்கு குடிக்க தண்ணி கேட்கிறாரு. அந்த தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போற நேரத்தில் வரும்போது அதோட முதல்ல கொஞ்சம் ஒரு அடை, சின்ன அடை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முதலாவது கர்த்தருக்கு என்கிற வார்த்தை, முதல் கர்த்தருக்கு என்ற வார்த்தை உனக்கு உள்ளத்துல எப்படி இருக்கணுமா? அது பசுமரத்து ஆணி போல. என் வாழ்க்கையில எது நடந்தா முதல்ல ஆண்டவருக்கு தான்.
இன்னைக்கு சம்பளம் வாங்கின உடனே என்ன செய்ய லிஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், கடன்காரனுக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு அதுதான் பண்ணி எப்போ மொழியே. இது முதலாவது கர்த்தருக்கு என்னைக்காவது நமக்கு எடுத்து வைக்கிறோமா? நீ எடுத்து வச்சேன்னா அவன் வாழ்க்கையில குறையே இருக்காது. நீ அதை எடுத்து வச்சு கொடுத்து பழகு. எடுத்து வைக்கிறது இல்லை, நிறைய பேர் எடுத்து வச்சிருவாங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. எனக்கு பேசி பழக்கம் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் சத்தியத்தை சத்தியத்தின்படி பிரசங்கித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நீங்க இதுன உடனே ஆண்டவர் நீங்க ஐயா என்ன இப்படி காணிக்கை கேட்கிறாரு அந்த மாதிரி அதெல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் அப்படியே புரட்டி போடுவான் ஒரு சூழ்நிலை வந்தா. அதற்காக அல்ல. நான் ஒரு காலத்துல உங்களை மாதிரி யோசிச்ச ஆள் தான். ஆனா என்னைக்கு வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்தனோ, மாதம் மாதம் கடன் வாங்கி கொண்டிருந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த என்ன ஆண்டவர் அழகா இந்த கையை அப்படியே இந்த விரல லேசா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டார். வாங்கின கையை திருப்பி விட்டார், கொடுக்கிறதா மாத்திட்டார். ஆசீர்வாதம் வேறு, ஆசீர்வதிக்கப்படுவது வேறு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்றால் எனக்குள் தான் இருக்கு. ஆசீர்வதிக்கப்படுவது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். உன்னை அப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையில் முதல்ல உன் சம்பாத்தியத்தில் நீ என்ன செய்வியோ எது செய்வியோ ஆண்டவரை நம்ப கொடுமானால், ஆண்டவரை விசுவாசிக்க கொடுமானால், அவர் சொன்ன பிரமாணத்தில் இது சொன்னதுனால இந்த எலியாவுக்கு அவனுடைய சுயநலம் கிடையாது. இந்த நோக்கம் இது தேவனுடைய பிரமாணமாக இருந்ததே ஒழிய இது எலியாவுடைய காகத்தை கொண்டு போஷித்தவருக்கு தெரியாத வேற யாரை கொண்டு. ஆனால் அவர் சொன்னா என்ன இருக்கும், அந்த தாயை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த தாய்க்காக ஆண்டவர் மனதுருகி அந்த தாய்க்காக என்ன செய்தாரு, கேரித்து ஆற்றையை வற்ற பண்ணினார். காகத்தை நீ போகாதங்கிட்டாரு. அவள் தான் உன் பணி முடிஞ்சு, அக்ரிமெண்ட் க்ளோஸ், இனி போகாது. அவன் நீ போனாலும் அவன் அங்கே இருக்க மாட்டான். அவன் எங்கே போயிடுவான், அவன் சாரிபாத்துக்கு போகிறான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய ஜனமே, உனக்காக ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று விதைக்க பழகு, கர்த்தருக்கென்று கொடுக்க பழகு. அவரிடத்தில் நீ கணக்கு பார்க்காத. அல்லேலூயா. அவர் உனக்கு கணக்கே பார்க்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததெல்லாம் கணக்கு பார்த்தேன்னா எனக்கு நேரமே பார்த்தாது. அல்லேலூயா. அதனால தான் நானும் கணக்கு அவருக்கென்று விதைக்கிறதுல நான் கணக்கு பார்க்கறதே இல்லை. அந்த சுபாவத்தை கூட எப்போ இருக்கும்போது இல்லை, இல்லாதது போது. இருக்கும்போது கொடுக்கலாம், ஆனா இல்லாத போது கொடுக்கிறது தான் விசுவாசம். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற, மனிதனோ முகத்தை பார்க்கிறான். ஆனால் தேவன் உள்ளங்களை ஆராய்கிற தேவன். அவர் உன்னிடத்துல வாங்கி அவர் ஊழியம் செய்ய அவசியம் கிடையாது. ஆனால் விதைக்கிறவனுக்கு விதை நெல்லு வேணுமா, நீ விதைச்சு பழகு. விதைக்கிறவனுக்கு தான் அந்த விதை நெல்லு. புசிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் ஆகாரம். அப்ப நீ சபைக்கு வந்து நீ ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதலாவது என்ன செய்ய, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நீ முதலாவது உன் வாழ்க்கையில அதிகாலையில் துதி முன் செல்லட்டும். அந்த துதிக்கு பின்பாக உன் ஜெபம் செல்லட்டும். அந்த ஜெபத்துக்கு பின்பாக ஆண்டவருக்கு நீ எதையாகிலும் செய்யணுங்கிற அந்த ஒரு வாஞ்ச உனக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமா எதையாவது செய்யணும். அவர் கரத்திலிருந்து வாங்கி அவர் கரத்தில் அவருடைய நாம மகிமைக்கென்று விதைக்கிற விதை வானத்தின் பலகணிகளை திறக்கும். எங்க ஒரு ஆமேனக்கானா நான் என் ஜெபத்தில் நீங்க கவனமா கவனிக்கணும். எதையோ வசனிப்புக்கு சொல்லிட்டு போறதில்ல. உண்மை அதுதான், சத்தியமும் அதுதான். நம்ம உண்டாக்கல, அவர் கொடுத்தது கொடுக்கிறோம். அதுல என்னத்தை கணக்கு பார்க்கறது? நான் அதைத்தான் நான் அநேகத்தை சொல்லுவேன்.
அநேக ஊழியக்காரங்கள் என்கிட்ட கேட்பாங்க, திட்டங்களை சொல்லுவாங்க, இவ்வளவு செலவு பண்ணுறீங்க, இது அப்படி பண்ணுறீங்க, இது இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இதுக்கு அப்படி கணக்கு வைக்கலாம், இதுக்கு இப்படி கணக்கு வைக்கலாம். ஒரே வார்த்தை, கிருபையாய் கொடுத்ததை கிருபையாய் கொடு. ஒரே வார்த்தை, கிருபையா கொடுத்ததை கிருபா பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தில் ஒரு மாகாணத்தில் தீ பிடிச்சிட்டு இருக்கு. அதில் தான் அமெரிக்க தேசங்களில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள், அவர்களிடத்தில் இல்லாத பணம் இல்லை, அவர்கள் மாத்திரம் வசிக்கக்கூடிய பகுதிகள், அது மட்டும் இப்போ தீக்கு இரையாயிருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதான் போயிட்டு இருக்கு ட்ரெண்டு. அந்த பகுதி மட்டும் அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எது உங்க கூட நிற்கும்? எல்லாம் இன்னைக்கு ஜீரோவா நிற்கிறான் வீதியில். பணக்காரன் தான். நினைச்சு பார்த்துருப்பாங்களா? ஆனா தேவனுடைய பிள்ளை என்னைக்குமே பணக்காரன் தான். எப்படி? அப்படி பிரசன்னம் இருந்தா போதும். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் அவன் தங்குவான். அந்த தேவன் தான் அவனுக்கு அடைக்கலமா இருப்பார். ஹல்லேலூயா. அவர் தான் அவனுக்கு கோட்டையா இருப்பார். அவர் தான் அவனுக்கு சொர்க்கமா இருப்பார். அவர் தான் அவனுக்கு நம்பிக்கையா இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் தான் அரணான கோட்டையா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில அந்த முதல் கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிறது என்ன செய்யணும்? ஒரு கருங்கலில் ஒளிவெட்டியாய் செதுக்கப்பட்ட ஒரு எழுத்தாக இருக்கிறது போல இருக்கட்டும். ஒரு நாள் அந்த வார்த்தை உங்க சிந்தையிலிருந்து, உங்க எண்ணங்களிலிருந்து அது விலகாமல் இருக்கட்டும். கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருக்கென்று நீங்க எதையாகிலும் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க அந்த 1 ராஜாக்கள் 17:16 வாசிங்களே. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை. பாருங்க, அந்த சொன்ன வார்த்தைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் எலியாவை கொண்டு என்ன வார்த்தை சொன்னாரோ, இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, என்னை கொண்டு உனக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றாமல் ஆண்டவர் உன்னை எடுக்கவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை நிறைவேற்றும் அளவும் என் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆளுகை செய்து உன்னை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை. கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தான் நீ ஆராதிக்கிற தேவன். இன்னைக்கு ஒருவேளை உன்னிடத்துல எதை கேட்டாலும் இல்ல 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 நீ சொல்றியா? எதுவுமே இல்ல, இனிமேல் வரும் அப்படின்னு சொல்றியா? நிச்சயம் அது வாய்க்கும். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரி காற்று நிவற்றினாலும் தேச பஞ்சத்தில் வாடினாலும், காற்று நிவற்றினாலும் தேச பஞ்சத்தில் வாடினாலும்,
பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டே. பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. என்னாகமம் 15:20 வாசிங்களேன். உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். என்ன சொல்றது? நீ என்னெல்லாம் பிரயாசப்படுற எல்லா பிரயாசங்களிலும் அதுல நீ மாப்பு செஞ்சு ஒரு அதிரசம் சொல்றியா, ஒரு பலகாரம் சொல்றியா, அதுல முதல்ல என்ன செய்ய, கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சு பழகு. இப்பவும் கிராமங்களில் சபைகளில் இன்னைக்கு பல பாரம்பரியங்கள் உண்டு. சேகரிப்பின் பண்டிகை என்று சொல்லுவார்கள். அந்த சேகரிப்பின் பண்டிகை நாள்ல முருங்கைக்காய் முதற்கொண்டு தன்னுடைய தோட்டத்தில் என்னென்ன விளையுதோ முதல் பலன் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருவாங்க. கோழி முட்டை, பாத்து முட்டை, நினைச்சதெல்லாம் வச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா அங்க கிராமத்தில் இன்னும் ஆனா இல்லாத ஜனங்கள் தான், ஏழ்மையான ஜனங்கள் தான், வறுமையில் இருக்கிற ஜனங்கள் தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு வைராக்கியமா எழும்புகிற பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கெல்லாம் வழக்கம் உண்டு. என்ன செய்வாங்க தெரியுமா? அங்க ஐயா போதகரையா சொல்லிடுவாரு, ஒவ்வொரு வீட்டையும் நியமிச்சிருவாங்க. சர்க்கரை யார் வாங்கி கொடுக்கணும், பால் யார் வாங்கி கொடுக்கணும், டீ யார் போடணும், சாப்பாடு யார் வாங்கி கொடுக்கணும், அரிசி யார் சமைக்கணும், எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை பயபக்தியோடு அந்த ஜனங்கள் பொருத்தனையோடு செய்வாங்க. அவங்கள்ட்ட ஒரு வேற்றுமை நாவி இருக்காது, ஒரு பொறாமை நாவி இருக்காது. எல்லாம் அந்த ஆதி அப்போஸ்தலர்களை போல அவங்க கையாளுகிறது இன்னும் கிராம பகுதியில் இன்னும் வறுமையான இடங்கள் தான், வறுமையான ஜனங்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற சமாதானம் இங்கே பட்டணங்களில் இருக்கானா? நிச்சயம் இல்லை. ஏன்னா இங்கே பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா இருந்தால் பிடிக்க முடியல. ஒரு 10 ரூபா இருந்தால் போதும். ஐயோ, சிலர் அன்னைக்கு அப்படிதான் பாக்கெட் ஒரு 10 ரூபா இருந்துக்கிட்டு அப்படி படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் வேணும். அந்த எண்ணமே நமக்கு வேணாம். ஆண்டவர் நம்மோட இருப்பாருன்னா அதான் ரிசர்வ் பேங்க் அனுபவம். ரிசர்வ் பேங்க் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், ஆண்டவர்கிட்ட அப்படியே வாங்கிக்கலாம். வைங்க, அவர் கூட இருந்தால் போதும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி ஒளிந்து போகும் என்கிற வார்த்தையின்படி அந்த நிறைவானவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும். அந்த நிச்சயத்தோடு நீ இருக்கக்கூடுமானால் நீ துதிப்ப, நீ ஜெபிப்ப, ஆண்டவருக்கு என்று ஏதாவது நீ செய்வ. ஒரு டாக்டருடைய ஒரு சரித்திரத்தை வாசித்து பார்த்தேன். அந்த டாக்டர் நம்ம தேசத்திலிருந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து எப்படியோ படித்து முன்னுக்கு வந்தவர். அவருக்கு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை எடுத்துட்டு என்ன செய்தார், வெளிநாட்டுக்கு போனார். அங்கே போய் தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தார். தன்னுடைய வந்த வாழ்க்கைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியல. எப்படின்னா ஏணி வச்சாலும் எட்டலை, திரும்பி பார்க்கிறார். இவ்வளவு தூரம் நன்மை செய்த தேவனுக்கு என்னோடு வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் இதெல்லாம் கம்பேர் பண்றாரு. என்னோடு படித்தவங்க எத்தனை பேர் முன்னுக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு பார்த்தா ஒரு அபரீத வளர்ச்சி. அவரோடு ஆராய்ச்சியில் ஈடுபட்ட எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய பேர் அவங்க உடல்நல குன்றி எல்லாம் மரித்து போயிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தாராம். அவருடைய வளர்ச்சி அபரீத வளர்ச்சியாக இருந்ததான். அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரர் கேட்டாராம், என்னையா ரகசியம் அப்படின்னு.
நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் இருந்து நான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் அந்த ஏழ்மை சூழ்நிலையில் இருந்து நான் படித்து வந்தாலும் எனக்கு எங்கள் போதகரையா ஒரு வழி சொல்லியிருந்தார், ஆலோசனை சொல்லியிருந்தார். அந்த ஆலோசனை எனக்கு மிகவும் நலமானதாக இருந்தது. அந்த ஆலோசனையின்படி நடந்தேன். எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும், நேரத்திலையும் சரி, ஆண்டவர் கொடுத்த நன்மைகளிலும் சரி, நான் அவருக்கு கொடுக்கறதுல நான் கவனமாக இருந்தேன். சரியான நேரத்தில் நான் எழுந்து துதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த உத்தியோகத்தின் நிமித்தம், இந்த தொழிலின் நிமித்தம், இதில் கிடைச்ச வருமானத்திலிருந்து நான் முதற் பலனை என்ன செய்வேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்க பழகினேன். நான் எப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சனோ அதற்கு பிறகுதான் என் வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமாய் மாறிட்டு என்று சொல்லி அவரை குறித்து சொல்லும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்ததா. ரகசியம் நான் என்னுடைய இதையும் சாட்சியாக தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுகிற நேரத்தில் நான் கடன்காரனாக இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கை தரித்திரமாக இருந்திருக்கிறது. ஏன், நான் இந்த இடத்துக்கு வரும்போதே தரித்திரம் தான் நான் சொல்லியிருக்கேன். என்ன தரித்திரம்? நான் அதை எதை தரித்திரம் நினைக்கிறேன், ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு கூட ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு என்னிடத்துல இப்போ இல்லையே. என்னுடைய வருமானம் எனக்கு போதுமானதாக இருக்கு. நான் தரித்திரம்னு சொன்னது அதை தான் சொன்னேன். என்னை போஷிக்கும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்திருந்தார். அதற்குண்டான நிறைவில் நான் என்ன செய்தேன், நானும் என் குடும்பமும் நாங்கள் பிழைத்து வந்தோம். ஆனால் அதில் என்னைக்கு ஆலோசனை நீ ஆண்டவருக்குன்னு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது, இது நிமித்தம் என்னை சோதித்துப்பார் என்ற வார்த்தை எனக்கு மிகவும் உறுத்தி கொண்டே இருந்தது. அப்பொழுது கொடுக்க ஆரம்பித்த முதல் மாதத்தில் எனக்காக வேண்டியதான் 4th பே கமிஷன் வந்தது. 4th பே கமிஷனு என்னுடைய கொடுக்க, அப்படி தான் சொல்லுவேன் நான். எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. 600 ரூபா தசமம் போட்டுட்டு இருந்தவன் 1000 ரூபா போட்ட உடனே எனக்கு 1200 ரூபா சம்பளம் வந்துச்சு. பேசிக். அல்லேலூயா. நான் ஆடிப்பிட்டேன். அந்த மாதத்திலேயே ஆண்டவர் எனக்கு குறைய வைக்கல. சோதித்து பாருன்னு சொன்னாரு. நான் அந்த சோதிக்கிறன்னு நான் சொல்லலை. அவரை சோதிக்கிற அளவுக்கு நான் தகுதியான பாத்திரம் இல்லை. இந்த வார்த்தை மிகவும் கடினமான வார்த்தை. அந்த வார்த்தையை நானும் உபயோகிக்கக்கூடாது. யாரோ சொல்கிறேன், அவர் கொடுத்தது கிருபை. அந்த கிருபையா ஆண்டவர் கொடுக்குறாரா? அவர் வாங்கிறதுக்கு அவர் எதிர்பார்க்குற நம்மள்கிட்ட வாங்கி அவர் செலவுன்னு அவசியம் இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சிஸ்டமேட்டிக்கை கொடுக்குறாரு. உனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தி உன்னை நாளுக்கு நாள் உன்னை விருத்தி அடைய செய்யணும். அப்படின்னா நீ விதைக்க கற்றுக்கோ. அன்று எனக்கு கொடுத்த ஆலோசனை என் வாழ்க்கையில் பெரிய ஒரு செழிப்பை கொண்டு வந்தது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் குறிப்பிட்ட காலத்தில் அப்படி திரும்பி பார்க்கும்போது எனக்கு அது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நிலைமை இப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 80 ரூபாய் இருந்திருந்தா இந்த குளத்தூரில் ஒரு இடம் வாங்கியிருப்பேன். வந்தது வெளியே. அப்போ பணம் இல்லை. 80 ரூபா அப்போ பெருசு. ஒரு 30 ரூபா இருந்தால் நான் ஆசைப்பட்ட கார் வாங்கியிருப்பேன். இல்லை, வெறும் 30 ரூபா இல்லை. நான் எதிர்பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வாங்குறது கூட நமக்கு வழிவாசல் இல்லையே. நம்ம என்னைக்கு வாங்க போகிறோம்? நம்ம ஏன் ஆண்டவர் நம்மளை ஏன் சென்னை பண்ணது கொண்டு வந்தார்? வேற எங்கேயா கிராமத்தில் இருந்தால் இதுலேருந்து ஓரளவு கூட நல்ல முறையில் இருந்திருக்கலாம் போல. அப்படிலாம் சிந்திச்சு ஓடின நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், உன்னை இதை காட்டிலும் மேன்மையாக நான் வைக்க போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை தட்டி கொடுத்து வளர்த்துட்டு வந்திருக்காரு. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மகிமை. இதை நிறைவேற்றதான் நான் மோசையை குறித்து சொல்லலாம், ஆபிரகாமை குறித்து நான் பிரசங்கிக்கலாம், எலியாவை குறித்து சொல்லலாம்.
அது ஈஸி தான். ஆனா நான் தான் சொல்றதுக்கு தைரியம் வேணும்ல. அல்லேலூயா. என்னையவே அப்படிதான் நடத்தி கொண்டு வந்தார். விசுவாசித்தால் போதும். நீ தேவனை நீ விசுவாசி. யாத்திராகமம் 22:29 வாசிங்கள. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். தாமதிக்காத. உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. பாருங்க, எல்லாத்தையும் முதல்ல வாழைத்தாறு ஃபர்ஸ்ட் போட்டுருச்சா, முதல் பழம், முதல் முருங்கைக்காய், முதல் முட்டை, இப்படி முதல் பழம்லாம் என்ன செய்ய நீ தேவ சமூகத்தில் கொண்டு வா. முதல்ல குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டானா அவனை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்துரு. நான் வசனம் சொல்லியிருக்கேன். நீ அப்படி கொடுத்துப்பார், அவன் தான் சாமுவேலா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உனக்கு கொடுத்ததை நீ அவர் கையிலேயே கொடு. நீ ஞானி என்று எண்ணாத. யாத்திராகமம் 23:19 வாசிங்கள. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. ஆலயத்துக்கு கொண்டு வா. வெள்ளாட்டு குட்டியை தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். அல்லேலூயா. உன் நிலத்தில் முதல் விளைச்சல் நீ தேவ சமூகத்துக்கு கொண்டு வா, ஆலயத்துக்கு கொண்டு வா. உபாகமம் 26:2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வச்சு உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் அல்லேலூயா ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அல்லேலூயா. நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவர் இதெல்லாம் கட்டளை கொண்டு இருந்தார். அவருடைய நியமனத்தின்படி, அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய சத்தியத்தின்படி ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் விளைய பண்ணினார். இதெல்லாம் தேவ சமூகத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி நீ தேவ சமூகத்தில் வந்து நின்று கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்னாடி, கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்னாடி நீ சாட்சி பகரு, ரூபகாரம் பண்ணு. அதை நீ அறிவி. கர்த்தர் எனக்கு சொன்னபடி செய்தார், நானும் அவர் சொன்னபடி செய்திருக்கிறேன் என்று சொல்லி உன் முதற் பலனை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நீ நில்லு, கொண்டு வந்து பழகு. நீ சாட்சி சொல்லும் போதே ஒரு முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்து, ஆசையா ஒரு முருங்கை மரத்தை நட்டி வச்சேன், முதல் முருங்கைக்காய் ஆண்டவருக்குன்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்து என்ன செய்யுது, நீ சாட்சி சொல்லி அதை தேவ சமூகத்தில் சபைக்கு முன்ன அப்படி பொருத்தனை செஞ்சு வச்சுட்டு. இன்னைக்கு அந்த வழக்கம் இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் கேட்டாச்சுவாங்க, என்ன இப்படி கேட்க ஆரம்பிச்சாரு அப்படின்பாங்க. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழிவாசல்கள் எல்லாம் உன் கையில் ஆண்டவர் என்னென்ன விளைச்சல்களை எல்லாம் கொடுக்குறாரோ, என்னென்ன நன்மைகள் எல்லாம் உன் எல்லைகளில் ஆண்டவர் கொடுக்குறாரோ, எல்லாவற்றிலும் முதல் பலனை ஒரு பகுதியை ஆண்டவருக்குன்னு நீ பொருத்தனை பண்ணி நீ தேவ சமூகத்தில் வந்து நின்று அதை சாட்சியாய் சொல்லி நீ தேவ சமூகத்தில் அதை ஒப்புக்கொடு. அது ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்து தேவனாய கர்த்தரை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் முதலாவது கர்த்தருக்கென்று என்ன செய்ய, முதல் தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லிருக்காருல, முதலாவது தேடுங்கள். முதலாவது என்னெல்லாம் ஆண்டவர் முதல்ன்றாரோ எல்லாவற்றையும் முதல்ல ஆண்டவருக்கு தீர்மானம் பண்ணுங்களேன், பொருத்தனை பண்ணுங்களேன். இந்த வருஷம் ஆண்டவர் உடன்படிக்கை மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே. மல்கியா 3:10 உனக்கு தான். இதெல்லாம் நேர்த்தியா நீ செய்யக்கூடுமானால் மல்கியா 3:10 உனக்கு தான். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். என்னை உருவாக்கினது இந்த வார்த்தை தான். என்னை ஒரு மனிதனாக ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் நிறுத்தி இருக்கிறது இந்த வார்த்தை தான். இதனால் என்னை சோதித்து பார்.
நாடி போயிட்ட சோதித்து பாருன்னு சொல்லியிருக்கு வேதத்தில், அது உத்தரவே கொடுத்துருக்கு. ஆனாலும் அந்த சோதித்து பார்க்குற அவரை சோதிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் விசேஷித்த பாத்திரங்கள் இல்லை. ஒரு பொருத்தனை பண்ணுவோம், தாழ்த்தி கொள்ளலாம். நீர் எனக்கு என்ன கொடுத்தாலும் அதில் நான் உமக்கென்று நான் விதைக்க நான் என்ன செய்வேன், ஆயத்தமாவேன். எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அந்த இருதயம் எனக்கு இருந்ததுனால தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த முத வாங்கக்கூடிய சொத்து, வாங்கின இடம், கட்டின வீடு, அப்படியே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கட்டணும்னு அப்படியே வித்து கொடுத்தேன். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? நான் அதை விற்க, அது ஒன்று தான் இருக்கு. அதுவும் ஆண்டவர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின இடம். கொடுவாஞ்சேரியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடம் வாங்கி அதில் ஒரு சின்ன வீடை கட்டி எவ்வளவோ கனவுகளோடு இருந்த என்ன ஆண்டவர் திடீர்னு இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தினாரு. அப்போ எனக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு பொருத்தனை. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், என்னைய ஊழியத்திற்கு நீர் அழைப்பீர் என்றால் நான் யாரிடத்தில் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதை செய்தேன் இதை செய்தேன்னு யாரும் சொல்றதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. என் கையை நீங்க பலப்படுத்துங்க. அப்ப சொன்னாரு, சரி உன்கிட்ட இருக்கிறது முதல்ல என்கிட்ட இருந்தது முதல்ல என்ன, அது ஒண்ணுதான். அப்படியே பண்டல் பண்ணி போட்டேன். என்னை விடல, கூடவே வச்சுக்கிட்டாரு. என்னை தூரமாக வரல, குடுவாஞ்சேரியில இருந்து விலாசத்தை கொண்டு வந்து பெரம்பூர்ல, நீ கீழேயே எனக்கு ஆலயத்தை வீட்டை கட்டிட்டல, மேலேயே இருந்துக்கிடான்னு எனக்கு மேலேயே கொடுத்துட்டாரு. இதை விட என்ன வேணும் சாட்சி? எந்த பலனையும் எதிர்பார்க்க. எனக்கு நிறைய பேர் அந்த நாட்டில் என்னோட இருந்த அநேக ஜனங்கள், அநேக சகோதர சகோதரிகள் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவருக்குன்னு நீ வைராக்கியம் பாராட்டும் பொழுது அங்கே சுயநலம் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த என்னைய விட்டுருவார, தெருவிலையா விட்டுருவார என்ன? காட்டில் வனாந்தரத்தில் பிறந்து வாழ்ந்தவனை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இவ்வளோ அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவர் என்னை தெருவில் கொண்டு நிறுத்திடுவாரா? அந்த ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்தது. அவர்கிட்ட இருந்து வாங்கி, அவர் கையிலேருந்து வாங்கினதை அவர் கையில் நான் திருப்ப கொடுத்துட்டேன். என்னைய ஒரு காலம் அவர் அந்த காட்டில் கூட ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருக்கென்று நீ உண்மையாய் நீ அவர் சமூகத்தில் அவர் கரத்திலிருந்து வாங்கினதில் அவர் கரத்துக்குன்னு கொடு. யாருக்காகவும் இல்லை, கட்டாயம் இல்லை, இது விஸ்தரமாயும் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நிச்சயமா வாழ்க்கையில் நடக்கும். என்ன நடக்கும்? உனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அடுத்து உனக்கு உன்னால இன்னொன்று நடக்குமா? என்ன நடக்குமா? உபாகமம் 28:12 வாசிங்களேன். உன்னை கொண்டு ஆண்டவர் இன்னொரு காரியம் செய்வாரா? என்ன செய்வாரா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டும் செய்யும் வேலைகளை எல்லாம், நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், அந்த வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை உனக்காக திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு எதுக்காக திறப்பாரா? நீ பிள்ளைங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி இல்ல. அங்க ஆண்டவர் உன்னை வாங்கின கைய அப்படி கொடுக்கிற கையா மாத்துவாராம். எப்படியா? அநேக ஜாதிக்கு, 1-2 இல்ல, அநேக ஜாதிகளுக்கு நீயும் என்ன செய்வ? கடன் கொடுப்ப. நீயோ ஆனா வட்டிக்கு இல்ல. இன்னைக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு கதை. அநேகர் கடன் கொடுக்கறதுனா சும்மா யாராவது கொடுப்பாங்களா? இல்லை, அது நியாயம். சும்மா கொடுத்தா அதுக்கு வேல்யூ இருக்காது. இது இவங்க காரணம். கிருபையாய் கொடுத்தா கிருபையா கொடு. அல்லேலூயா. அந்த குறுக்கு புத்தியே வேணாம். கொடுக்கிறவருக்கு எடுக்கவும் தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் இருக்கா உன் கையில, அதை நீ குழம்பாத. இன்னும் உனக்கு கொடுப்பவர் இருக்கிறார். அதனால நீ இப்ப தைரியமா இரு. அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வ? நீ கடன் கொடுப்பாய். நீயோ கடன் யார்ட்டையும் கையேந்த மாட்ட. வேற என்ன வேணும்?
உனக்கு இந்த அனுபவம் இருந்தா உன்னை ஆண்டவர் இப்படி நான் மாற்ற போறேன். நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோமே, ஆபரம் இன்னைக்கு கூட கேட்டோம், ஆபிரகாமா மாறினாரு, யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் வந்தது இல்லை. இன்னைக்கு பொருத்தனை பண்ணு, உன்னை ஆண்டவர் மாற்றட்டும். பிலிப்பியர் 4:19 வாசிங்களேன். அப்போ உனக்கு ஆண்டவர் நிறைவை கொடுப்பாராம். எப்படி? தேவன் தம்முடைய என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, இந்த ஒரு பாருங்க, முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு துதிக்கணும், கர்த்தருக்காக வேண்டுதல் செய்யணும். அதாவது ஜெபம் பண்ண ஆத்மா என்ன செய்யும்? ஆண்டவர் கரத்தில் அது வாங்கினதை ஆண்டவர் நாம மகிமைக்கென்று விதைக்கும். அப்படி விதைக்கிறவங்களுக்காக வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த மழை பெஞ்சதுனால அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்காதிருப்ப. ஹல்லேலூயா. அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லையில தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை இந்த வார்த்தையின்படியே உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை கேடுவோக்கும் குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை கேடுவோக்கும் குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரத்தை கூட்டி சென்று என் தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரத்தை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. என் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. என் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, நீர் கொடுத்த சகல ஆலோசனையின்படி ஆண்டவரே, துதியின் ஆவி எங்களை பற்றி கொள்ளட்டும். முதல் அதிகாலை வேளையில நாங்களுமை துதிக்கிற பிள்ளைகளாய், நாங்களுமை நோக்கி ஜெபிக்கிற வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததிலே நாங்கள் உமக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய், உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவர் உண்மையுள்ள பிள்ளைகளாய், உமக்கு அடையாளங்களாய், உமக்கு அற்புதங்களாய் நிற்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, இது எங்களுடைய இஷ்டம் அல்ல, இது உம்முடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும். இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இந்த சத்தியத்துக்குள்ளாய் எங்களை நடத்தும். இந்த சத்தியத்திலே எங்களை மேய்ந்து கொள்ள கிருபைதாரும். இந்த சத்தியத்தில் எங்களை பிரகாசிக்க பண்ணோம். இந்த சத்தியத்தை அநேகரை பிரகாசிக்க பண்ண எங்களை கருவியாய் பயன்படுத்தும். ஆளுகை செய்து வழி நடத்தும். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை அப்படியே உடைய பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஆயிரமாய் உடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரை பிரகாசிக்கும்படி என் தேவன் உதவி செய்யும். ஆளுகை செய்து வழிநடத்தும். வந்தவர்கள் சமாதானத்தோடு போக தேவன் உதவி செய்யும். இந்த நாள் உடைய சமூகத்தில் வந்தது நல்லது, உம்மை துதித்தது ஆராதித்தது நல்லது, உம்முடைய ஆலோசனையை கேட்டது நல்லது, இது என் வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட சபையை, இப்படிப்பட்ட ஜனத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தாரே என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் உருவாக்கும். ஆளுகை செய்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், நன்மை செய்யும் கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.